என்னன்னா கருவாடு வந்து எல்லாரும் சாப்பிட முடியாது. இந்த பிரஷரு, சுகரு இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் சாப்பிட்றது ஏன்னா உப்புல தான் தயாரிக்க முடியும். அதனால அவங்க மட்டும் இதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறலாம். மற்றபடி இது வந்து டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த கருவாடு செய்கிறாங்கல்ல, இப்போ கருவாடுனா எத்தனை முறையில் செய்கிறாங்கன்னா, ஒன்று மீனை வந்து விற்கிறாங்க, அது நாளாகி ஸ்டாக் ஆகி விற்க முடியாததை கருவாடை செய்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த கருவாடு மட்டும் நம்பர் 1 கருவாடாக வரணும்னா கடல்லையே பிடிச்ச உடனே ஐஸே போடாமல் கரையை கொண்டு வந்து பட்டறையில் வச்சு செஞ்சாதான். ஏன்னா இது ஐஸ் பட்டுருச்சுன்னு வைங்களேன், இந்த கறி வந்து என்ன ஆகும்னா கல் மாதிரி விளைஞ்சு நமக்கு அப்படியே பீஸ் மரக்கட்டை மாதிரி ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். அது குழம்புல கரையும் செய்யாது, சுவையும் கொடுக்காது, மனமும் கொடுக்காது. சரி, ஆனா நீங்க சொல்ற மாதிரி கடல்ல இருந்து எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீனை விற்க தானே பார்ப்பாங்க எப்படினாலும். அது என்னன்னா கருவாடுக்கு கூட விலைக்கு வாங்குவாங்க. இப்போ மீன் வந்து ஐஸ் வச்சு கொடுக்காங்கன்னா இன்னைக்கு வந்து வஞ்சரம் 1000 ரூபாய்க்கு மேலே போகுதுன்னா, இவங்க வந்து கருவாடுக்குன்னு எடுக்கிறவங்க நான் 1100 ரூபானாலும் தரேன், எனக்கு ஐஸ் இல்லாமல் கொண்டு வாங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை ஐஸ் வச்சு அதுக்கு ஒரு ஐஸ் செலவு, இங்கேருந்து ஐஸ் கொண்டு போகணும், அந்த ஐஸ் செலவு மிச்சம், நம்ம அதை பாதுகாத்து பத்திரமா கொண்டு வரணும். ஐஸ் வச்சோம்னா அப்படியே பிள்ளையை பாதுகாக்கிற மாதிரி போய் பார்த்துக்கிறணும் மீன் எப்படி நல்லா இருக்கான்னு. இதுனா சும்மா ஒரு ஓரத்தை தூக்கி போட்டு கரையை வந்து விற்று கொடுத்துடலாம்.